மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிவனுடைய அருளால் அனைவருக்கும் நன்மைகளே நடக்கட்டும். நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான தகவலை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் என்னென்ன மாதிரி பலன்களை கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மகர ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு அதிசார வக்ரகுருவின் சப்தம பார்வை அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இறை வழிபாட்டில் இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கும், ஆன்ம பலம் கூடும், வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. திருமணம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவி வந்த தடைகள் நீங்க போகுது. புதிய பொறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தீரப்போகுது. தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள். பத்திரிகை நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகளின் பங்குகளில் நீண்ட கால முதலீடு செய்ய உகந்த காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துல நிலவி வந்த சச்சரவுகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது. இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க காதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கடந்து வந்த காலங்களில் நடந்து வந்த எதிர்மறையான சம்பவங்களை மறந்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை அனைத்திலுமே வளம் கிடைக்கும். மேலும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதியுது. இதனால் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் மிச்சம் வைக்கும் விதத்தில் பொருளாதார நிலை உயரும். வாங்கிய கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அது வரைக்குமே நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலுமே குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க. மேலும் பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடுங்க. மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் போட்டிகள் நீங்கும், எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், கிளை தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவோடு சில நல்ல பலன்களை பெறுவீங்க. பழைய வாகனங்கள் பழுதாகி செலவுகள் வைக்கிறதே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நடக்குங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரக்கூடும். மேலும் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும். பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் ஒன்றையே
நோக்கமாக கொண்டு வாழும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானமான 11வது இடத்துல இருப்பதால் உங்களது நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்து வாகனம் சேரும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முதலீடு வழியே லாபம் அதிகரிக்குங்க. சிறு வியாபாரிகளின் நிலை உயரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க. மேலும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து முடியாமல் போன வேலைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்வீங்க. பணியாட்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் எதிர்பார்த்த மாற்றமும் இருக்கும். புதிய வியாபாரம் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பழைய வழக்குகள் முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26, 28 மற்றும் டிசம்பர் 1, 8. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவரை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன வலிமையோடு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்கள் பாக்கியாதிபதி புதன் டிசம்பர் 6 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விஐபிகளின் ஆதரவு இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். தொழில் நிறுவனங்கள் நடத்துவோருக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலர் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டில் குடி போவாங்க. இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே இடம் தெரியாமல் போகும். என்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதால் உடல்நிலையில் கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமையின் காரணமாக உங்களை பற்றி அவதூறு பரப்பும் நிலை வரும். இதனால் சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் ராகு பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பாங்க. மேலும் நிதானமான வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க. என்றோ எப்பயோ செய்த முதலீட்டில் இருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதனால் கிடைக்கும். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26, 29 மற்றும் டிசம்பர் 2, 8. செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீராமரை வழிபட வாழ்க்கையில் இழந்தவை யாவும் கிடைக்கும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை துணிச்சல் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியும் பூமி காரகனுமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் டிசம்பர் 6 வரைக்குமே ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்க போகுது. வீடு மனை தொழில் அமையும். ரியல் எஸ்டேட், மருந்தகம், ஓட்டல், பெட்ரோலியம், விவசாயம் சார்ந்த பொருட்களில் விற்பனையும் வருமானமும் அதிகமாக இருக்கும். காவல்துறை தீயணைப்புத்துறை ஊழியர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற வேலைகள் நடக்கும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. வரவேண்டிய பணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். பொருளாதார நிலை உயரும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை வரும். பணியாட்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26, 27 மற்றும் டிசம்பர் 8, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமான வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.